வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகா கிட்ட வந்து திவ்யா கேட்குறாங்க, சொல்லு மகா, யார் இவன், எதுக்காக உன்னை துரத்துறான், உனக்காவது ஏதாவது தெரியுமா அப்படின்னு வந்து கேட்க நேரம், அக்கா வேற யாரும் இல்லை, அவன் என்னோட மாமா தான், அவன் என் கழுத்தில் தாலி கட்டணும், இந்த வயசான காலத்தில் அவன் என்னை வந்து எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு வந்து துடிக்கக்கூடிய ஒரு பைத்தியம் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. அப்போனா இது வந்து உங்கள் சொந்தக்காரனா இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்க்குறான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவனை வெட்டி கொன்னுருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க நம்ம திவ்யா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்மளுக்கு என் கழுத்தில் வந்து தாலி கெட்டுனது திருதான் அப்படின்னு வந்து தெரிஞ்சால் நம்ம திவ்யாக்கா எவ்வளோ வந்து நானும் திருவும் சேர்ந்து எல்லாமே மறைச்சிருக்கோம் உண்மையை அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்க போகிறாங்க. கடவுளே நல்லுரமா, நீ தான் இந்த விஷயத்துலேருந்து தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து மகா உள்ளுக்குள்ளே எங்கள் ரெண்டு வரோம் கணவன் மனைவி தான், நாங்கள் ரெண்டு வரோம் அப்படின்னு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறைக்கிறாங்க. நம்ம திருவுக்கும் பயமாக இருக்குது, என் வாழ்க்கையில் ஏன் இருதலிக்குள்ளி எறும்பு மாதிரி என்னை யோசிக்க வச்சுட்டாப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திருவும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சைடு இந்த தொடவு வந்து அந்த மகா தப்பிச்சிட்டா, ஆனால் மறுபடியும் நான் வந்து அவளை பார்த்தேன் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க கஜேந்திரன். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சியமா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம் கரெக்டாட்டு வந்து நான் வந்து மகாவுக்கு வந்து துணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து திவ்யா வந்து நினைக்கிறாங்க. என்னோட மகா பாவம், அவள் எவ்வளோ தூரம் வந்து அந்த ஆடை வந்து நடித்து எவ்வளோ ப்ராஃபிட்டை வந்து திருவுக்கு கொண்டு வந்திருக்கா, அப்படி இருக்கனால இது செலிப்ரேட் பண்ணும் விதமாட்டம் நம்ம மகாவுக்கு எடுத்து கொடுக்கணும், எங்கே இருக்கு அப்படின்னு எல்லாம் ஃபோன் போட்டு கேட்க நேரம் இந்த சைடு கஜேந்திரன் பிடியில் சிக்கியிருக்காங்க. எக்கா நான் லொக்கேஷன் அடிக்கேன் அப்படின்னு வந்து ஆபத்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யாவுக்கு தெரியுது. அந்த லொக்கேஷனை அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணி வந்து வந்துடுறாங்க நம்ம திவ்யா. அதே நேரத்தில் திருகிட்டையும் வந்து சொல்லுறாங்க, நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன், நீனும் வந்துரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கஜேந்திரன் வந்து எப்படியாவது இந்த அதிர்ஷ்ட தேவதையை இன்னைக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் இங்கேருந்து நகலை போகிறது இல்லை, இந்த சென்னையிலேருந்து போனால் நான் இந்த லக்ஷ்மி கழுத்தில் தாலியை கட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு வந்து கஜேந்திரன் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம திரு வந்து அடி அடி அடின்னு கஜேந்திரன் தொலியை உரிச்சிடாங்க. கஜேந்திரன் வந்து தப்பி இங்கேருந்து துண்டக்கானல துணியை காணலன்னு நம்ம திருக்குடியிலேருந்து தப்பி ஓடுறாங்க. நம்ம திவ்யா வந்து கேட்குறாங்க, யார் இவன், எதுக்காக உன்னை மகா துரத்துறான், இந்த மகா மௌனமாக இருக்கா, நீனாவது சொல்லு உண்மையே, எதுக்காக இவன் வந்து இந்த வயசான காலத்தில் மகாவை வந்து திருத்துறா, அவன் வந்து கையும் களவாக பிடிச்சி இழுத்துட்டு போனால் கடத்தினா, இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துக்கிட்டு நம்ம மகா வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கக்கா, இவர் எனக்கு ஒரு மாமா முறை தான், ஆனால் இவர் என் கழுத்தில் தாலியை கட்டி என்னை அடைஞ்சிடணும் அப்படின்னு வந்து அந்த காலத்தில் இருந்தே இவர் இதே இலக்கோடி என்னை பார்த்தா வந்து என்னை கடத்த வேலை என்னது இப்படியே எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இவன் ஒரு சொல்ல போனால் இவன் ஒரு சைக்கோ பைத்தியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மகா போட்டு உடைக்கிறாங்க. உடனே அவை மட்டும் என் கையில் மறுபடியும் கிடச்சான் மகா, நான் அவனை கத்தியை வச்சு குத்தி அவனுங்க எனக்கு அவ்வளோ தூரம் ஆத்திரம், ஒன்றை இந்த அளவு பண்ணவனை நான் விட போகிறதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோவத்தில் நம்ம திவ்யா வந்து கொந்தளிக்கிறாங்க. கடவுளே, என் மேலே இவ்வளோ நம்பிக்கை திவ்யாக்கா வச்சுருக்காங்க, நானும் திருவம் கணவன் மனைவி தான் அப்படின்னு உள்ள ரகசியம் வந்து என் காலத்தில் இவர் தாலி கட்டின விஷயம் எல்லாம் வந்து இந்த அக்காவுக்கு தெரிஞ்சால் என் நிலைமை என்ன ஆகும், பாவம், இக்கட்டான நிலையில் இந்த கஜேந்திரன் பிடியிலேருந்து என்னை காப்பாற்ற வேறு வழி இல்லாமல் தான் திரு வந்து என் காலத்தில் தாலி கட்டினார், இதை நான் எப்படி வந்து திவ்யாக்காட்ட சொல்ல முடியும், கடவுளே நீ தான் கடவுளை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து மைண்டுக்குள்ளே வந்து நம்ம திரு வந்து மகா வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு திருவு இருதள்ளி கொல்லி எறும்பு மாதிரி மகாவுக்கும் திவ்யாவுக்கும் இடையில சிக்கி தவிக்கிறேன், இந்த மகாவை காப்பாற்ற போய் தான் நான் வந்து அவள் கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதாயிட்டு, இந்த கஜேந்திரன் இவ்வளோ தூரம் வந்து டார்ச்சர் கொடுத்து மகாவை துரத்தி அடிக்கிறான், மகாவை பத்திரமா பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சரி
நான் வந்து வந்த மூடே வேறு, ஆனால் எப்படி வந்து உன் வாழ்க்கையில் ஒரு புயல் இருக்குது அப்படின்னு வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து திவ்யா வந்து மகாட்ட சொல்கிறாங்க. இந்த பாரு திரு, நம்ம மகா வந்து ஆடில் நல்லபடியாக நடித்து கொடுத்துருக்கா, அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் அவளை வந்து கடைக்கு வர வச்சு சொன்னேன். ஆனால் அதுக்கடையில் இப்படியெல்லாம் வந்து ஆகி போச்சு. இப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம மகாவுக்கு கொடுக்கணும், மகா வந்து சந்தோஷமாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து மகா இந்த பாரு, இந்த கிழவரெல்லாம் இங்கே வந்தது எல்லாம் நீ கனவாட்டு மறந்துடு, இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. இன்னொரு வாட்டி அவன் என் கையில் பட்டுனா உயிரோடி கூட அவனை பார்க்க முடியாது, அந்த அளவு நான் பண்ணிடுவேன் மகா, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய ஆள் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி என்ன பண்ண அப்படின்னு வந்து கஜேந்திரன், இன்னையோட குட்டி வந்து டிஸ்டேஜ் ஆகி வந்து ஊருக்கு போனோம், ஆனால் இந்த மகாவை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டி சுற்றி கடைசியில் அவன் மாப்பிள்ளை கையால் அடி வாங்கினதா மிச்சம். அவனை விடக்கூடாது, எங்கே இருந்தாலும் சரி அந்த அதிர்ஷ்டக்காரி என் கையில் கிடைக்கணும், அவள் இல்லாததுனால தெருவா அலைஞ்சி பிச்சை எடுக்க ரேஞ்சுக்கு என் வாழ்க்கை போயிட்டு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிச்சு வந்து தள்ளாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இங்கே கஜேந்திரன் இந்த மோகனவலி கேட்குறாங்க, டே கஜேந்திரா, அவளை பிடிக்க போனால என்னாச்சு, அவள் இப்போவும் தப்பிச்சாலா, அவள் ஓடுகாலி கழுத, அவள் புருஷன் கூட சேர்ந்து அப்படி இருக்காடா, அவள் இல்லாமல் நீ தான் இங்கே வாடி போய் இருக்க, அவளை விடக்கூடாது, எவ்வளோ தூரம் நம்ம கீழே அடிமையாட்டம் அவளை வச்சுருந்தோம், ஆனால் இன்னைக்கு அவள் குட்டிக்கு ஆஸ்துரிக்கு 12 லட்ச ரூபாயை கட்டி நம்மளுக்கெல்லாம் தலைவி மாதிரி ஆவிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிழவி கொடுத்த ஐடியாவில் தான் அவள் மாப்பிள்ளை கூட ஓடுனா. இப்போ பாரு, அவள் மாப்பிள்ளையும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னாங்க, என்னத்தை போட்டு மயக்கினாலோ தெரியல, அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்து இவளுக்கே வந்து செய்துட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொதித்து எழுறாங்க. ஆமாக்கா, அவன் கையால் அடியும் வாங்கியாச்சு, எத்தனை வாட்டியோ அவன் என்ன அடின்னு அடிச்சிருக்கான், ஆனாலும் நான் எத்தனை நாளும் அடிப்பட்ட பாம்பு மாதிரி நான் வந்து சுருண்டு கடந்தாலும் கண்டிப்பாக அவனை கண்ட உடனே சீரதாங்க்கா போகிறேன், பார்த்துட்டு இனி கொடுக்குறது நெத்தி அடிதான், இனி நான் கொத்தில் அவன் தான் வந்து சிதையணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கஜேந்திரன் கோபத்தோட வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாட்டி நல்ல வேலை மாப்பிள்ளை நம்ம மகாவை லட்சுமியை நல்லபடியாக பார்த்துக்கிடுவார், யார் கண்ணிலையும் வந்து இந்த கஜேந்திரன் கண்ணில் முக்கியமாக படாமல் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டி வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கௌதமுக்கும் கவிதாவுக்கும் அப்படியே மூக்கு எரியுது. என்னென்ன நம்ம நினச்சோம், என்னென்ன நடந்துச்சு, ஆனால் இந்த விஷயத்த நம்ம வந்து தெருவுக்கு வந்து பாதிப்பை உண்டு பண்ணணும்னு நினச்சிட்டோமோ அந்த விஷயத்தில் கரெக்டாக அந்த வேலைக்காரி மூக்கை நுழைச்சி அந்த தடுத்துறா, அதை வந்து பார்க்க என்னால் முடியலை. ஆனால் அந்த வேலைக்காரிக்கு நம்ம 2 பேரும் கணவன் மனைவினி கௌதம் உள்ள ரகசியம் வந்து தெரியுது. அந்த ரகசியத்தை ஈஸியாக வந்து வீட்டில் போட்டு கொடுத்து அவள் மேலே கூடாது, அதுக்காக தான் நான் வந்து அவளுக்கு தலையாட்டி பொம்மை கிடங்கா இருக்கேன், ஆனால் நான் விட மாட்டேன், எப்பண்டா அவள் சமயம் பார்த்து அந்த வீட்டில் விட்டு அவளை துரத்தி அடிக்கணும் அப்படின்னு உள்ள வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதாவும் கௌதமும் சேர்ந்து பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க.